நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களை எவ்வளவாய் நேசிக்கிறீரப்பா. விடுதலையாய் உம்மை ஆராதிக்கும்படிக்கு எங்களுக்கு எவ்வளோ வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறீர் ஆண்டவரே. உடைய வசனத்தினால் எங்களை இடைகட்டுவீராக. மகிமையுள்ள கரத்தால் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா. உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். இது என் நேசருடைய சத்தம், என் நேசர் மலையின் மேல் குதித்தும் மேடுகள் மேல் துள்ளியும் வருகிறார். இதை பற்றி ஏற்கனவே 2 செய்திகளை நாம் பார்த்துருக்கிறோம். மலையின் மேல் குதித்தும்னு ஒன்று பார்த்துருக்கிறோம், மேடுகள் மேல் துள்ளியும் அப்படின்னு பார்த்துருக்கிறோம். ஆனால் இதில் இன்னும் அதிகமான காரியங்கள் இருக்கிறத உணர முடியுது. ஆண்டவர் சில காரியங்களை இதில் உணர்த்தினார். அதைத்தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த மலையின் அனுபவம், என் நேசர் மலையின் மேல் துள்ளி வருகிறார் அப்படிங்கிறதான, மலையின் மேல் குதித்து வருகிறார் அப்படிங்கிறதான ஒரு அனுபவம். மணவாட்டியும் மணவாளனும் மலையிலே சந்திக்கிறார்கள். அப்பொழுது மணவாளனுடைய வருகையை பற்றி மணவாட்டி விதமாய் சொல்லுகிறாள். அதாவது சபை மணவாளனை மலையின் மேல் சந்திக்கிறது. சந்திக்கும் பொழுது அந்த சபை மணவாளனோடு கூட ஏற்படக்கூடிய அனுபவம், அங்கே கேட்கக்கூடியதான நேசருடைய சத்தம். பொதுவாக நாம் சபைக்கு வருகிற வரைக்கும் பல நோக்கத்தோடு கூட வந்திருப்போம். நான் எப்போது சொல்வேன், ஒரு வசனம் இருக்குது, வனாந்திரத்திலே நயம் காட்டி உன்னை அழைத்தேன் அப்படிம்பார். நயங்காட்டி அழைக்கிறதுனா என்ன வனாந்திரத்தில் அப்படின்னா, இங்கே வர்றதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட நிறைய சொல்லியிருப்பாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சுகம் தருகிறார், ஆசீர்வதிக்கிறார், உங்களை அப்படி ஆக்குவார் இப்படி ஆக்குவார், எல்லாமே உண்மை, அதில் எதுவும் பிரச்சனை இல்லை. ஆனால் அது எல்லாத்துக்கும் ஒரு ஃபார்முலா இருக்கும். அந்த ஃபார்முலாவை சொல்லி கூப்பிட்ருக்க மாட்டாங்க. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, கண்டிப்பாக அந்த டாக்டர் உங்களை என்ன செஞ்சிருவார், க்யூர் பண்ணிடுவார். அங்கே போனால் தான் டாக்டர் படுக்க போட்டு அறுப்பாருங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் க்யூர் பண்ணிடுவார். ஆனால் அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கும். ப்ராசஸை வெளியே சொல்லி கூப்பிட மாட்டோம் இல்லையா? ஸ்கூல்ஸ்லாம் இது கொடுக்குறாங்க, ஆடு கொடுக்குறாங்க பேப்பரில். என்ன ஆடு கொடுக்குறாங்க? எங்கள் ஸ்கூலில் 100% பாஸ், எங்கள் பள்ளியில் படித்தவர்கள் அமெரிக்காவில் இருக்கிறார்கள். நம்மளும் உடனே காலங்காத்தால் 5:30 மணிக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிறதுக்கு போய் லைனில் நின்றுறோம். அங்கே போனால் தான் தெரியும், நீங்கள் மாதம் 3 லட்சம் கட்டணும், 2 லட்ச ரூபா கட்டணும். அந்த ப்ராசஸ் ஒன்று இருக்குது. அது கட்டினா தான் நம்ம அமெரிக்காவுக்கு போக முடியும், பையன் அந்த அளவுக்கு படிக்க வைக்க முடியும். அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ். அது மாதிரி ஆண்டவர் அந்த ப்ராசஸை நம்ம சுவிசேஷம் சொல்ல மாட்டோம், திருப்பிரசங்கத்திலையோ நம்ம கைப்பிரதியிலையோ சொல்ல மாட்டோம். அதெல்லாம் வெளியே வந்த பிறகு அந்த ப்ராசஸை சொல்லுவோம். என்ன ப்ராசஸ்? நீ தேவனோடு கூட நெருங்குவதற்கான ப்ராசஸ், பரலோகத்துக்கு போவதான ப்ராசஸ், எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது, இதுக்கான ஒரு வழி இருக்கிறது. சும்மாவே ஆண்டவர் எதையுமே, நான் எப்பவும் சொல்லியிருப்போம் பைபிளில், சும்மாவே ஆண்டவர் வா ஒன்று அப்படி ஆக்குவேன் இப்படி ஆக்குவேன், அது வேற ஒரு உபதேசம். அந்த உபதேசம் ஒன்று இருக்குது. நீ எப்படி இருந்தாலும் கர்த்தர் ஒன்று என்ன செஞ்சிருவார், ஆசீர்வச்சிருவார். அப்படியெல்லாம் பைபிளில் இல்லை, அந்த மாதிரி எங்கேயுமே இல்லை. அதனால் அந்த ப்ராசஸை சொல்லி கொடுக்கறது தான் சபையினுடைய வேலை. இங்கே யாருமே ஆசீர்வாதத்தை விரும்பாதவங்களே கிடையாது, நான் உட்பட. ஆசீர்வாதம் வேணான்னு சொல்கிறவங்க யாருமே இல்லை. அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கான ஒரு வழிமுறை இருக்கிறது, அவ்வளோதான். பணக்காரன் ஆகணுங்கிறது எல்லாருக்கும் சந்தோஷம்தான், அது நேர் வழியில் ஆகணும், அதான் முறை. எப்படி வேணாலும் ஆகலான்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி தான் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு சில காரியங்கள் இருக்கிறது. நம்ம எந்த ஆசீர்வாதத்தை விரும்புகிறோங்கிறது ரெண்டாவது. ஒரு காலகட்டத்தில் நாம் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை அதிகமாக விரும்புகிறோம், உண்மைதான். ஒரு காலகட்டம் போக போக தேவனோடு கூட நீங்கள் நெருங்க இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தின் மேல் உங்களுக்கு ஒரு வெறுப்பு வரும், அல்லது இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு கொஞ்சம் தூரமாகப்படும். இதை விட மேலான ஆசீர்வாதம் ஒன்று இருக்குன்னு நம்ம தேட தொடங்குவோம். அது போக 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 அது தேவனோடு கூட இருக்கிற ஆசீர்வாதத்தை மட்டும் நாம் தேட தொடங்குவோம். அதுதான் நம்ம கொலோசியரில் வாசிக்கிறோம் இல்லையா? அவர் வலது பார்சத்தில் இருக்கிறதே மேலானவைகளை நாடுங்கள்னா கீழானவைகள்லாம் நாடி முடித்தோம். ஒரு காலத்தில் தேடணும், யாரும் இல்லைன்னு சொல்லலை. ஆபிரகாம் முதல்ல ஐஸ்வர்யத்தை தேடுறாரு, அப்புறம் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனுங்கிறாரு, அப்புறம் தேசத்தை எதனால் சுதந்திரத்துக் கொள்வேன்னு கேட்குறாரு. இப்படி கேட்டுக்கிட்டு இருந்த ஆபிரகாம் ஒரு காலகட்டத்தில் முடிவெடுக்கிறாரு, இதை அல்ல அவர் இதிலும் மேன்மையான பரமதேசத்தையே நாடினான்னு எபிரேயர் 11:16 சொல்லுது. ஒரு பீரியடில் நாம் அந்த முடிவுக்கு வரோம். ஒரு காலகட்டத்தில் தேடுவது இயல்பு. ஒரு 15 வயசு 16 வயசு இருக்கும்போது நான் இந்த மாதிரியெல்லாம் படிக்கணும், இப்படி ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வரணும்னு ஒரு தாட் இருக்கும். 20, 21 வரும்போது அது மாறும். நான் இப்படி ஆகினோம், இன்ஜினியர் ஆகிடணும், டாக்டர் ஆகிடணும், அமெரிக்காவில் போகணும், ஆஸ்திரேலியாவில் போகணும். அப்புறம் ஒரு 40, 35, 40, 30 வரும்போது நான் இப்படி கல்யாணம் பண்ணணும், இப்படி வீடு கட்டணும், இப்படி செட்டில் ஆகணும், அப்படி ஒன்று இருக்கும். அப்புறம் 40, 60 வரைக்கும் பையனை அப்படி சேர்க்கணும், பொண்ணுக்கு இப்படி சேர்க்கணும், இதெல்லாம் இருக்கும். 60க்கு மேலே தான் இல்லை, இதெல்லாம் இல்லை, பைபிள் தான் கரெக்டுன்னு பைபிளை படிக்க தோணும்.
இது 60 வரக்கூடாது, 16 வரணும். ஏன்னா 60 நீங்கள் ஆரம்பித்து பலத்தின் மிகுதினால் 80, அந்த 20 வருஷத்துக்குள்ளே தேடி முடிக்க முடியாது, சரீரமும் இடம் கொடுக்காது. 16 தேட ஆரம்பிச்சிங்கன்னா பலத்தின் மிகுதினால் 80, கிட்டத்தட்ட நீங்கள் 60 வருஷம் அதை தேடி இருப்பீர்கள். தேவனோடு கூட சஞ்சரிக்க தொடங்குவீர்கள். ஒரு நாள் வரும் நீங்கள் தேவனுடைய சாயலாய் மாறி இருப்பீர்கள். அதை தான் கர்த்தர் விரும்புகிறார். மணவாளனை கீழே மணவாட்டினோட பல காரியங்கள் செய்கிறார், அவரை பற்றி பேசுகிறா, எல்லாம் செய்கிறா. ஆனால் மலைக்கு போகும்போது அனுபவம் வேறு, மலையினுடைய அனுபவம் வேறு. மோசே கீழே இருக்கும்போது ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறார், மேலே போய் ஆடு மேய்க்க போல. அவர் கீழே இருக்கும்போது ப்ராசஸ் வேறு, மேலே இருக்கும்போது ப்ராசஸ் வேறு. அந்த மலையினுடைய அனுபவம், மேலே இருக்கும்போது நேசரோடு கூட மலையில் இருக்கும்போது எப்படி நடக்குது, என்ன காரியங்கள் நடக்குது, என்னென்ன விதமான ஸ்பிரிச்சுவல் மாற்றங்கள் வருது அப்படிங்கிறத சில காரியங்களை கர்த்தர் எனக்கு உணர்த்தினார். அதில் சில முக்கியமான சில விஷயங்களை நான் வாசிக்கலாம். வாசிங்கள். யாத்திராகமம் 34:5. கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகில் நின்று, நல்ல கவனிங்க, இந்த வசனத்தை ஆக்சுவலாக படிக்கும்போது தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். மேபி எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு புது விஷயம் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. என்ன அப்படின்னா, மோசேக்கு எத்தனையோ அனுபவம் இருக்குது, மோசேக்கு எவ்வளவோ தேவனோடு கூட அனுபவம் இருக்குது. மோசே முதல்ல ஓரேபுக்கு போகும்போதே இந்த முச்செடியில் எதை பார்க்குறாரு, பார்த்தபோது முச்செடி எரியாமல் இருக்குதா, நெருப்பு இருக்குது. இது அவருடைய பேசிக் அனுபவம். பார்த்துக்குங்களேன், நம்ம லைஃப்பில் இந்த அனுபவம் கிடையாது இல்லை, நம்ம வாழ்க்கையில் ஸ்பிரிச்சுவலில் இப்படி ஒரு அனுபவத்தை நம்ம பார்த்துருக்கோமானா சொல்ல முடியாது. அப்படியே நெருப்பு எரியுது, ஆனால் செடி எரியல, ஆனால் நெருப்பு மட்டும் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது, கர்த்தருடைய சத்தம் அதுலேருந்து கேட்குது. இந்த அனுபவம் உங்களுக்கு எனக்கு இருக்குமானா நம்ம லைஃப்பில் கூட இது வரைக்கும் அப்படி இருந்திருக்காது. ஆனால் மோசையோடைய ஸ்டார்டிங் அனுபவமே அதுதான். ஆரம்பிக்கும் போதே மிகப்பெரியதான ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மோசே கர்த்தரோடு கூட இணைஞ்சிக்கிட்டே வரார். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 19ஆம் அதிகாரத்துலலாம் மலை மேலே ஏறி அப்படியே நம்ம போன முறை பார்த்தோம், மலையில் அந்த மேகம் சூழ்ந்து அப்படியே இருளுக்கு நடுவில் கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறதான ஒரு ஜைஜாண்டிக்கான ஒரு விஷன். இதெல்லாம் தாண்டியாச்சு. இப்போ மோசே கேட்குறாரு ஆண்டவரை பார்த்து, நான் உம்முடைய மகிமையை பார்க்கணும் அப்படின்னு கேட்குறாரு. நம்ம இது வரைக்கும் இதை பற்றி மட்டும்தான் யோசிச்சுட்டே இருக்கிறோம். ஆனால் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் மலையில் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், 33ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்கள் பார்ப்போம். 33:19. என்னுடைய தயையெல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். இந்த நாமத்தை தாங்க கிட்டத்தட்ட 4000 வருஷமாக தேடுறாங்க அவங்க பழைய ஏற்பாட்டில். ஆபிரகாம்லேருந்து தேடுறாங்க. அத்தனை பேர் கேட்குறாரு. யாக்கோபு கேட்குறாரு, உம்முடைய நாமம் என்ன? அது அதிசயம், அதை ஏன் கேட்பானேன். அத்தனை பேருக்கும் மறைக்கப்பட்ட ஒரு நாமம், வேற எந்த நாமமும் இல்லை, இயேசு என்கிற நாமம். ஏன்னா அது ரட்சிப்பின் நாமம். எப்போ ரட்சிப்பு பூமிக்கு வருதோ அப்போ அந்த நாமம் பூமிக்கு வரணும். அது வரைக்கும் அது மறைக்கப்பட்டது. இப்போ நீங்களும் நானும் பாருங்க, மோசே அளவுக்கோ அல்லது ஆபிரகாம் அளவுக்கோ பயங்கரமான ஸ்பிரிச்சுவல் தாட்டெல்லாம் அந்த அளவுக்குலாம் நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்லாம் இல்லைன்னே நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்கெல்லாம் பையனே பலியிடுவதற்கு தயாரானதான ஒரு கூட்டம்னு வச்சுக்கோங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாத ஒரு நாமம் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த நாமத்தை வச்சுக்கிட்டு ஈஸியாக பிசாசை துரத்திக்கிட்டு இருக்கிறோம் இல்லை? இந்த நாமத்தை நீங்கள் விசுவாசத்தோடு சொல்லும்போது பிசாசு என்ன செய்யுது? ஓடுது. பழைய ஏற்பாட்டில் பிசாசு அவங்களால என்ன செய்ய முடியலை. பிசாசு ஆளுகை செய்து அவங்க தான் உலகத்தின் அதிபதியாக அவன் தான் இருக்கிறான். அவனுடைய கட்டுக்குள்ள மேல் பாதாளத்தில் தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த நாமம் 2000 வருஷமாக மறைக்கப்பட்டது. இன்னும் சொல்லப்போனால் 4000 வருஷமாக மறைக்கப்பட்டது. யாருக்குமே சொல்லப்படலை. ஒரு இடத்துல கேட்கும்போது சொல்றாரு, அதை நீ ஏன் கேட்பானேன், அது அதிசயம். ஒருத்தருக்கு கூட அந்த நாமத்தை ஆண்டவர் சொல்லவே இல்லை, மறைச்சு 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 வைக்கிறாரு. ஆனால் இங்கே மோசே கிட்ட கேட்காமையே சொல்றாரு, அந்த நாமத்தை நான் உனக்கு சொல்றேன்றார். அந்த நாமத்தை நீ பெற்றுக்கொள்ளணும், அந்த நாமத்தை நீ அறிந்து கொள்ளணும்னா ஒரு இடம் இருக்கு. கண்மலையில் ஒரு இடம் இருக்கு. 33ஆம் அதிகாரத்தில் அவர் என்ன சொல்றாரு பாருங்க. பின்னும் கர்த்தர், இதோ என்னண்டையிலே ஒரு இடம் உண்டு, வாசிங்க, நீ அங்கே கண்மலையில் நில்லு. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இந்த கண்மலை எங்க இருக்குன்னா மலைக்கு மேல இருக்கு. எப்படி சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா 34:4
அப்பொழுது மோசே முந்தின கற்பலைகளுக்கு ஒத்த 2 கற்பலைகளை இழைத்து அதிகாலமே எழுந்திருந்து கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே அவ்விரண்டு கற்பலைகளையும் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலே ஏறினான். அந்த மலையில தான் ஒரு கண்மலை இருக்கு, வெடிப்பு இருக்கு. அந்த வெடிப்புல தான் அவனை போய் வைக்க போறார். இந்த ஒரு அனுபவத்தை மோசே பெற்றுக்கொள்ள இப்பதான் போறார், மேலே போறார். அப்ப அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள போகும்போது அதுக்கு சில ப்ராசஸ் எல்லாம் கர்த்தர் சொல்றார். கண்மலையின் வெடிப்பில் வந்து நெல்லு. கண்மலையின் வெடிப்புனா என்ன? இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டது, அதான் கண்மலை வெடிப்பு. ஏன்னா அந்த கண்மலை கிறிஸ்துவே. வெடிப்பு ஏற்படணும்னா ஏதாவது ஒன்று ஏற்பட்டிருக்கணும், பாதிப்பு ஏற்படுத்திருக்கணும், அப்போதான் அங்கே ஒரு வெடிப்பு இருக்கும். அந்த வெடிப்பு என்ன? இயேசு கிறிஸ்து சரீரம் கிழிக்கப்பட்டது, இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் அடிக்கப்படுகிறது. வரப்போறதான வெளிப்பாடு இங்கே கிடைக்குது அவருக்கு. அந்த கண்மலையின் வெடிப்பிலே வந்து நில்லு. அப்போ வரப்போகிற இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் அவைகளுக்கு நடுவில் நீ போகும்போது தான் கிறிஸ்துவினுடைய நாமத்தை நீ தெரிந்து கொள்ள முடியும். அப்பதான் உனக்கு வெளிப்பாடு கிடைக்கும். இப்ப அந்த கண்மலையின் வெடிப்புக்கு அவர் வரணும். அதை விட பெரிய ஆச்சரியம் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு 33:23, பின்பு என் கரத்தை எடுப்பேன், அப்பொழுது என் பின்பக்கத்தை காண்பாய், என் முகமோ காணப்படாது என்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? முகத்தை பார்க்க முடியாது, பின்னாடி பார்ப்ப, அதோட அர்த்தமா? அப்படின்னா எனக்கு முன்புறம் ஒன்று இருக்கு, எனக்கு பின்புறம் ஒன்று இருக்கு. முன்புறம் என்ன? நான் நியாயப்பிரமாணத்தின் தேவன். முன்புறம் என்ன? நான் எரிச்சலின் தேவன். முன்புறம் என்ன? என்னை ஒருவரும் காணக்கூடாத இறைவன். முன்புறம் என்ன? நான் பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்தக்கண்ணன். ஆனால் எனக்கு ஒரு பின்புறம் இருக்கிறது, நான் பின்னாடி வருவேன். அப்ப எப்படி வருவேன் தெரியுமா? மன்னிக்கிறவராக வருவேன். பழைய ஏற்பாட்டில் மன்னிப்பை பத்தி மோசே தாங்க பேசுறாரு. அங்க வாசிக்கிறார் பாருங்க. மோசே சொல்றாரு, 7வது வசனம் வாசிங்க பார்ப்போம். 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தை மீறுதலின் பாவத்தை மன்னிக்கிறவர். இந்த பாவத்தை மன்னிக்கிறவர்ங்கிற கான்செப்டே இயேசுனால வர்றது தான். பழைய ஏற்பாட்டில் பாவம் மூடப்பட்டது, எல்லாருடைய பாவமும் மூடப்பட்டுச்சே ஒழிய மன்னிக்கப்படலை. ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அவர்கள் சாகாதபடிக்கு பாதுகாத்ததே ஒழிய பரலோகத்துக்கு கொண்டு போகல. ஆனா புதிய ஏற்பாட்டில் தான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் நம்மளை எங்க கொண்டு போகுது? பரலோகத்துக்குள்ளே கொண்டு போகுது. அப்ப அந்த மன்னிக்கிற சுபாவம், அந்த மன்னிக்கிறவராக அவர் வெளிப்படுவார். அதான் பின்புறம், பின்னாடி வரப்போகிறவர். இரக்கமும் கிருபையும் நிறைந்தவராய் வெளிப்பட்டார். இங்க என்ன சொல்றார் பாருங்க, நான் எவன் மேல் கிருபையாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ, எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ. கிருபையும் இரக்கமும் இங்க தான் கரெக்டா வருது 33:19. அப்ப கிருபையும் இரக்கமும் வந்தாதான் மன்னிப்பு வரும். அப்ப வரப்போகிற இயேசு கிறிஸ்துவை இங்கே வெளிப்படுத்துகிறார். வரப்போகிற இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறார். இதுதான் நான் வரப்போறது, இப்படிதான் நான் வரப்போறேன். அது மட்டுமல்ல, சொல்லிட்டு அந்த 34 5வது வசனத்துல கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை, அந்த இயேசுங்கிற நாமம் யாருக்கு கிடைச்சிருச்சு? மோசேக்கு கிடைச்சிருச்சு. பழைய ஏற்பாட்டில் அத்தனை பேருக்கும் மறைக்கப்பட்ட ஒரு நாமம். இதுதான் தேவன் மலையிலே உங்களை சந்திக்கிற அனுபவம். எப்பேற்பட்ட வெளிப்பாடு பாருங்க. பின்னாடி என்ன நடக்க போகுது, எப்பேற்பட்ட மீட்பு வரப்போகுது, சகல ஜனங்களையும் மீட்க போகிற, மரித்தோரை மீட்கப்பட போகிறதான, உயிர்ப்பிக்க போகிற நாமத்தை குறித்த அந்த நாம வெளிப்பாடு மோசேக்கு கிடைக்குது. எங்க கிடைக்குது? மலையில கிடைக்குது. இந்த மலையில அந்த தேவனுடைய பின்புறத்தை, அதாவது வரப்போகிற இயேசு கிறிஸ்துவை கிருபையும் இரக்கம் நிறைந்தவராய் அவர் பார்க்கிறாரு. அந்த மலையில இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை அவர் பார்க்கிறார். இதே காரியத்தை மீண்டும் மறுரூப மலையில பார்க்கிறார். இதே மோசே பார்க்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் வாசி. அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார், அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெண்மையாயிற்று. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோடு கூட பேசுகிறவராக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். அப்ப நல்லா பாருங்க, மோசே மேல பேசிட்டு இங்க மலையில பேசுறாரு, அவருடைய தரிசனத்தை பார்க்கிறாரு, அவருடைய நாமத்தை பார்க்கிறாரு. இதே காரியத்தை திருப்பி எங்க பார்க்கிறாரு? மர்ருவ மலையில எருசலேமுக்குள்ள, இஸ்ரவேலுக்குள்ள பார்க்கிறாரு. இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல தான் மோசே ஒரு காரியத்தை சொல்றாரு. இப்போ அவர் பார்க்கறது நம்ம பாஷையில் சொன்னா விர்ச்சுவல், நம்ம பாஷையில் சொன்னா தரிசனம்.
இங்கே பார்க்கறது அவருடைய பின்புறத்தை, அதாவது வரப்போகிற இயேசு கிறிஸ்துவனுடைய சாயல், இயேசுவினுடைய நாமம், இது எல்லாத்தையும் பார்க்குறாரு. அப்படியே பார்த்துட்டு இதோடைய ஒரிஜினல் அவர் எங்கே பார்க்கணும்? மறுரூப மலையில் இஸ்ரவேலுக்குள்ள பார்க்கணும். இப்போ மோசே சொல்கிற வார்த்தையை நல்ல கவனிங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க. நான் கடந்து போய் யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள, நல்ல கவனிங்க, இப்போ அவன் கானானுக்குள்ள போக முடியல, கர்த்தர் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. காரணம் இஸ்ரவேல் ஜனங்கள், அவங்களோட நிமித்தமாக நடைபெற்றதான ஒரு காரியம். இப்போ அவன் சொல்றான், நான் கடந்து போய் அந்த நல்ல தேசத்தையும் நல்ல மலையையும், மலைகளை இல்லை, ஏன்னா இஸ்ரவேலை சுற்றி, அதுவும் குறிப்பாக எருசலேமை சுற்றி வசனம் சொல்லுது, எருசலேமை சுற்றி பர்வதங்கள் இருக்குமா போல. நிறைய மலை இருக்குது, ஆனால் மோசே சொல்றது ஒரே ஒரு மலையை, அந்த நல்ல மலையையும். அவர் மலைகள்னு பேசல, எதை பேசுறாரு? மலைன்னு பேசுறாரு. எந்த மலை? இங்க சீனாய் மலையில ஒரு உருவத்தை பார்த்தேன், சீனாய் மலையில ஒரு நாமத்தை பார்த்தேன். இதே உருவமும் நாமமும் திருப்பி எங்க நான் பார்ப்பேன்? மறுரூப மலையில பார்ப்பேன். அங்க ஒரு மலை இருக்கு, எனக்கு ஒரு வெளிப்பாடு இருக்கு, என்னை அங்க கர்த்தர் சந்திப்பார்னு. அந்த மலையை நான் இப்ப பார்க்க ஆசைப்படுறேங்கிறான். இதுதான் மலையினுடைய அனுபவம். ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய அனுபவம் என்ன? இன்னும் பூமிக்குரியதையே பார்த்துக்கிட்டு, இன்னும் இங்க இருக்கிறதையே பெற்றுக்கிட்டு, இன்னும் அந்த சருக போட்ட புடவையை எப்படியாவது வாங்கிடணும், எப்படியாவது அந்த ஒரு புது கார் ஒன்று மாடல் வந்திருக்கு, அதை வாங்கிடணும். இப்போ 48 மெகா பிக்சல் கேமராவோட ஒரு ஃபோன் வந்திருக்கு. உன் தாட்டு முழுக்க முழுக்க எங்க இருக்கு? மலைக்கு கீழேயே இருக்கு. மலைக்கு கீழேயே இருக்கு. மலைக்கு கீழே மோசே பேசும்போது என்ன பேசுறாரு? ஏன் தேவனே மலைக்கு கீழே மோசே கிட்ட என்ன பேசுறாரு? அவர்களுக்கு அப்பத்தை கொடுப்பேன், அவர்களுக்கு காடையை கொண்டு வந்து கொடுப்பேன், அவங்களுக்கு அதை கொடுப்பேன், இதை கொடுப்பேன்னு பேசுறாரு. ஆனால் அதே மோசையோட மலையில் கூட்டிட்டு போய் கர்த்தர் பேசுறாரு, நான் நியாயப்பிரமாணத்தை உனக்கு கொடுப்பேன். அதுதான் மலையினுடைய அனுபவம். அப்ப கர்த்தர்கிட்ட திருப்பி திருப்பி நம்ம எதை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம்? எதை விரும்புகிறோம்? நான் மேலே வரணும் ஆண்டவரே, நான் இன்னும் கொஞ்சம் மேலே வரணும், நான் உங்ககிட்ட இருந்து வெறும் இதை மட்டும் கேட்க. நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த பூமியில நீங்க நினைக்கிற எதை வேணாலும் நீங்கள் சவதரிக்க முடியும். தேவனை அறியாதவனே சவதரிக்கிறான். தேவனை அறியாத மனுஷனே நம்மளை விட நிறைய சம்பாதிக்கிறான். அப்ப தேவனை அறிஞ்ச நீங்களும் நானும் இன்னும் எவ்வளவு வேணா சம்பாதிக்கலாம். ஏன்னா அந்த நாமத்துக்கு அப்படி ஒரு பவர் உண்டு. என் நாமத்தினாலோ எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லவே இல்லை. நீங்க வேணா ஆசைப்பட்டு பாருங்க. தேவன் கொடுக்கிறாருங்கிறது வேற, நான் கேட்டு வாங்கிறதுங்கிறது வேற. நான் கேட்டு வாங்கிறது என்னைக்கு இருந்தாலும் ஆபத்து தான், என்னைக்கு இருந்தாலும் ஆபத்து தான் அதில் இருக்கு. அது சாலமோன் கேட்ட ஞானமாக இருந்தாலும் சரி. சாலமோன் ஞானத்தில் என்னங்க பிரச்சனை? சாலமோட வீழ்ச்சிக்கே கடைசியில் அவன் ஞானம் தான் காரணம். எல்லா தேசத்து ராஜஸ்திரியும் தேடி வந்துட்டா, உங்க ஞானத்தை கேட்க வந்தேன், ஞானத்தை கேட்க வந்தேன். வந்தவ சும்மா வரல, அவங்க கடவுளையும் கூட்டிட்டு வந்துட்டா. இப்ப இவர் வந்தவருக்கு அவ்வளோ ஞானம் இருந்துச்சு, அவங்க கடவுளை கும்பிடக்கூடாதுன்னு சொல்றதுக்கான ஞானம் இல்லை அவருக்கு. பார்வோனு குமாரத்தையை போய் கல்யாணம் பண்றாரு, எல்லா கானானேஸ்திரிகள் எல்லாத்தையும் கல்யாணம் பண்ணிவிட்டு எல்லா கடவுளையும் கொண்டு வந்து உள்ள விட்டு விட்டாரு. என்ன ஞானம்? அந்த ஞானத்தினுடைய பலன் என்ன? இன்னைக்கு நாம என்ன செய்யறோம்? கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டு அந்த அம்மாவுக்கு நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணி திருப்தி பண்றதுக்கு, இல்லை கணவனை கல்யாணம் பண்ணி திருப்தி பண்றதுக்கு வேற வழி இல்லாம நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? விக்கிரகங்களை அலோ பண்ணிட்டு இருக்கிறோம். கேட்ட நம்ம என்ன சொல்றோம்? இல்ல குடும்பம் சந்தோஷமா இருக்குன்னா வேற வழி இல்லைங்க. எதை வரைக்கும் அலோ பண்ணணும் பைபிள் சொல்லுதோ அதை வரைக்கும் தான் அலோ பண்ணணும். பிள்ளைகளே கர்த்தருக்குள், பெற்றோருக்கு, நீ பெற்றோருக்கு கீழ்படுகிறதுக்குள்ள கர்த்தருக்குள் தான் கீழ்படியணும். கர்த்தருக்கு வெளியே கீழ்படியக்கூடாது. நான் சொன்னது புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம கர்த்தரை விட்டு தூரம் போயிருக்கிறோம், எந்த அளவுக்கு தேவையில்லாத அலோ பண்றோம். எது வேணா இருக்கட்டும், கேட்டு வாங்கக்கூடியது, கர்த்தரிடத்துல கேட்டு வாங்கக்கூடியதுக்கு ஒரு விளைவு உண்டு. கர்த்தர் கொடுக்கிறதா இருந்தால் அது ஆசீர்வாதம், அவரா கொடுக்கிறது. அப்ப கர்த்தர் கொடுக்கிறது என்ன? இந்த பூமிக்குரியதா? இது சும்மாவே கிடைக்கும், நீங்க உழைச்சாலே கிடைக்கும், உண்மையா உழைச்சாலே கிடைக்கும். உலகத்தானுக்கே கிடைக்குது, நம்மளை விட நிறைய கிடைக்குது. அப்ப நான் எதை வாங்கணும்? இதே தான் வாங்கணுமா? இதிலே தான் இருக்கிறேனுமா? நான் என்ன நினைக்கிறேன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வந்தவங்களுக்கு நான் பேசுறேன்.
சபைக்கு வந்து இவ்வளோ செய்திகளை கேட்குறாங்க. இன்னும் உங்களோட தாட்டு முழுக்க முழுக்க எப்படியாவது இங்கே ஒரு ப்ரமோஷன் வந்தா கொஞ்சம் நல்லா இருக்குமே. ரொம்ப நாளாக ப்ரமோஷனே வரலையே. கர்த்தர் உனக்கு ப்ரமோஷன் கொடுக்கணும்னு நினச்சாருன்னா நீங்கள் கேட்காமையே கொடுப்பாரு. ஆனால் அந்த ப்ரமோஷனுக்கு போய் நீங்கள் பிரச்சனையை அனுபவிப்பீங்கன்னு தெரிஞ்சால் உனக்கு கொடுக்காம இங்கேயே பீஸ்ஃபுல்லாக வச்சுருப்பார். பீஸ்ஃபுல்லாக வேலை பார்க்குறது முக்கியமாக, ப்ரொமோஷனில் போய் தொல்லையோடு இருக்கிறது முக்கியமாக? ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருந்தார், அவர் என்னுடைய நண்பர். அவர் பேசும்போது சொல்வார், பாஸ்டர் எனக்கு ப்ரொமோஷனை 5 வருஷமாக கொடுக்குறாங்க, நான் வேணான்ட்டேன். ஏன் வேணான்ட்டீங்க? நல்லா உங்களுக்கு இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகுமே, சேலரிலாம் அதெல்லாம் சரிதான் பாஸ்டர், இப்போ ஜோம் பண்ணுற மாதிரி பண்ண முடியாது. இப்போ எனக்கு போய் கையெழுத்து போட்டு வந்துட்டா போதும், எப்பயாவது கூப்பிடுவாங்க போய் ஒர்க் பண்ணால் போதும். இப்போ நல்லா ஜோம் பண்ணலாம், பைபிள் வாசிக்கலாம். ஆனால் அந்த போஸ்டிங்கில் அப்படி இல்லை. காலையில் 6 மணிக்கு போய் உட்காந்தோம்னா நைட்லாம் உட்காந்து இருக்க வேண்டியிருக்கும். ஜோம் பண்ண முடியாது, பைபிள் வாசிக்க முடியாது. எனக்கு அதை விட இதுதான் பீஸ்ஃபுல்லாக இருக்குது. கர்த்தருக்கு தெரியும் எங்கே வச்சா சந்தோஷமாக இருப்போம், எந்த போஸ்டிங்கில். இப்போ நமக்கு வேலை எதுக்கு பார்க்குறோம்? சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தானே. நம்ம அதை தாண்டி ஒரு பீரியடில் எங்கே போயிடுறோம்? தகுதி அடிப்படையில் எனக்கு அது வேணும் இது வேணும் உலக பிரகாரமாக போகும்போது தான் நமக்கு மேலான காரியங்கள் ஞாபகத்துக்கு வரவே மாட்டேங்குது. சில நேரங்கள் ஆண்டவர் கீழே உட்கார வச்சாருன்னு வச்சுங்களேன், உட்காருங்க, அங்கிருந்து கர்த்தர் உங்களை மேலே கூட்டிகிட்டு போவார். என்னுடைய எண்ணம் எதை பற்றி இருக்கணும்? மேலான காரியங்களை பற்றி இருக்கணும். மலைக்கு கீழே யோசிக்கக்கூடாது. மலைக்கு மேலே போனால் தான் இனி வரும் கிறிஸ்துவினுடைய வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள முடியும். அதுக்கு தான் கர்த்தர் உங்களை என்னையும் அழைச்சிருக்கிறார். இன்னும் இதையே யோசிக்காதீங்க, என் பிள்ளையோடைய எதிர்காலம் என்னவாகும், இல்லை எல்லாத்தையும் கேட்டுருவாங்க. இப்போ கேட்டு வீட்டுக்கு போகும்போது என்ன பேசுவாங்கன்னா, அதெல்லாம் ப்ராக்டிக்கலாக ஒத்து வராதுங்க. எப்படி? அதெல்லாம் ப்ராக்டிக்கலாக ஒத்து வராது. அது பிரசங்கத்துக்கு நல்லா இருக்கும், ஆனால் நீங்கள் யோசித்து பாருங்கள். பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், நான் 2 பிள்ளை வச்சுருக்கேன். நான் சொல்கிறேன், என் பிள்ளைகளோட எதிர்காலத்தை குறித்து நான் கவலைப்பட்டதே கிடையாது. எனக்கு கவலைப்படுறதுக்குன்னு ஒரு ஆள் இருக்குது. போதுமான கவலை அவங்களே படுவாங்க, நான் கவலையே பட மாட்டேன். அவங்களே என்ன கேட்பாங்க, கவலையே இல்லாமல் இருக்கீங்க, அதனால தான். சோத்திரம், பிரைஸ் தி லார்ட். 6வது படிக்கும் போது கேட்டாங்க, பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுறது எப்படி கர்த்தர் கொடுப்பார். 9வது படிக்கும் போது கேட்டாங்க, இப்போவே பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, நாளைக்கு காலேஜுக்கெல்லாம் போனால் நிறைய கட்ட வேண்டிய, அப்போ என்ன பண்ணுவீங்க? கர்த்தர் கொடுப்பார். 6வதுலேயும் கொடுத்தார், 9வதுலேயும் கொடுத்தார், காலேஜுக்கும் கொடுத்தார். கொடுத்து முடிச்சிட்டார், கதை முடிஞ்சு. நமக்கு என்ன கவலை? நம்ம உலகத்தான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மரத்தை வச்சவன் ஜீவனை கொடுத்தவர் அதை பாதுகாக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நான் எப்பவுமே சொல்லுவேன், ஒரு நீதிமானுக்கு பிறக்காத என்னையே கர்த்தர் நல்லா காப்பாற்றிட்டாருன்னா ஊழியக்காரனுடைய சந்ததியை கர்த்தர் கண்டிப்பாக காப்பாற்றுவார். கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நிச்சயம் காப்பாற்றுவார். தேவையில்லாமல் தூக்கி போட்டுக்கிட்டு காலங்காத்தால் ஏந்திரிச்ச உடனே யோசிக்கிறது, பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு என்ன பண்ணுவோம், பிள்ளை என்ன பண்ணுது, எல்கேஜி படிச்சுட்டு இருக்கு, 25 வருஷம் கழிச்சு நடக்க போகிறது, அதுக்குள்ளே எத்தனை கொரோனா வருமோ ஒமிக்ரான் வருமோ. இல்லை இன்னைக்கு நமக்கு இந்த மலைக்கு கீழே இருந்ததே யோசிச்சு அதுவும் பெண் பிள்ளை பிறந்துட்டா யோசிக்கக்கூடாது. இப்பத்துலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சா தான் அதுக்கு ஒரு 25 வயசு ஆகும்போது. எனக்கு ஒரு அம்மாவை தெரியும், அவங்க சிறுக சேர்ப்பிப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. எதுக்குன்னு கேட்பேன். கடைசி காலத்தில் நமக்கு தேவைப்படாதா, நாளைக்கு மருந்து மாத்திரை வாங்குறதுக்கு என்ன செய்யறது அப்படிம்பாங்க. அவங்க சிறுக சேமிச்சாங்க, ஒரு நாள் மொத்தம் போயிடுச்சு, ஒரே நாளில் போயிடுச்சு எல்லாம். ஆனால் இன்றைக்கும் அவங்களுக்கு மருந்து மாத்திரையை கர்த்தர் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இதெல்லாம் இல்லைங்க, இதை மலைக்கு கீழே விட்டுருங்க. பரலோகம் உங்களை உருவாக்குறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கு. நீங்க பயந்தீங்கன்னா எனக்கு ஐயோ எனக்கு கிடைக்காதுன்னா கிடைக்காது, ஏன்னா பயந்தது நேரிட்டது. நான் என்னுடைய எண்ணங்கள் மேலே போகிட்டே இருக்கணும். ஆண்டவரே, நான் இன்னும் உம்முடைய காரியத்தை அறிந்து கொள்ளணும், இன்னும் உம்முடைய நாமத்தை நான் தெரிந்து கொள்ளணும், இன்னும் நீ வரப்போற காரியங்களை புரிஞ்சு பாருங்க. மோசேக்கு பாருங்க, கீழே பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, கீழே இஸ்ரவேல் ஜனங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் அவங்க கூட வரமாட்டேங்கிறாரு. 32ஆம் அதிகாரத்தில் அவங்க விக்கிரக வழிபாடு செஞ்சுட்டாங்க, கர்த்தர் கூட வரமாட்டேங்கிறாரு. பிரச்சனை பெருசா ஓடிக்கிட்டு இருக்கு. சரி நீ மேலே வா மோசேன்னு இவர் மோசையை கூப்பிடுறாரு. இவன் மேலே போயிட்டு என்ன கேட்டுக்கிட்டு இருக்கான் தெரியுமா? மேலே போயிட்டு நான் உங்க நாமத்தை அறியணும், நான் உங்களை பார்க்கணும். உன்னை வேற பிரச்சனை தானே பேச வர சொன்னேன், அந்த பிரச்சனையில் நீங்கள் பார்த்துப்பீங்க, நீங்கள் தானே கூட்டின்னு வந்தீங்க, எகிப்துலேருந்து நீங்கள் தானே கூப்பிட்டு வந்தீங்க, அதெல்லாம் நீங்கள் பார்த்துப்பீங்க.
நீங்கள் நம்ம பேச்சை பேசுங்க. சில ஆட்கள் நம்மளை ரெக்கமெண்டேஷன் கூப்பிட்டு போவாங்க, நீங்கள் வாங்க நான் உங்களுக்கு வாங்கி தரேன். நான் இருக்கும்போது உங்களுக்கு என்ன கவலை? நம்ம வண்டியில் ஏறி நம்ம பெட்ரோல் போட்டு நம்ம போகிற வழியில் டிஃபன் வாங்கி கொடுத்து கூப்பிட்டு போனோம்னா அவன் போய் அவன் சொந்த கதை சோகதை பேசிட்டு சரி வரங்கன்ட்டு வந்துடுவான். கூட போன நமக்கு, சார் நம்ம பிரச்சனையை நீங்கள் பேசவே இல்லையா, அதெல்லாம் அவர் பார்த்துப்பார். அப்புறம் எதுக்கு நம்ம கூப்பிட்டு போனோம் யோசிப்போம் சில நேரத்தில். அந்த மாதிரி தான் மோசே மேலே போய் ஜனங்களுக்கு பரிந்து பேசி ஏதாவது செய்வார்னு பார்த்தா அவர் போய் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, நான் உண்மை பார்க்கணும், உங்கள் மகிமையை பார்க்கணும். இதுவே கூட ஒருத்தன் வந்து தான் அவனுக்கு எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. ஏன்னா கீழே அவ்வளோ பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. மோசேக்கு தெரியும், பலத்த கையினால் விடுதலையாக்கி கொண்டு வந்தவர், கொல்றதுக்காக கொண்டு வந்தார், அவர் எப்படியும் கொண்டு போய் சேர்த்துருவார். அங்கே இதுக்கு நடுவில் நம்ம வேலையை முடிச்சுடுவோம். இதான் சான்ஸு கூட பார்க்கறதுக்கு. ஒவ்வொரு தடவையும் தேவ சமூகத்தில் போய் அப்படித்தான் உட்காரணும். ஆண்டவரே நான் உம்முடைய முகத்தை பார்க்கணும், ஆண்டவரே நான் உம்முடைய சத்தத்தை கேட்கணும், ஆண்டவரே நீர் எனக்கு வைத்திருக்கிற திட்டங்களை நான் தெரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவரே இன்னும் என்ன காரியங்கள் வெளிப்படாமல் இருக்குது, வேதத்தில் இருக்குது, அதை எனக்கு சொல்லிக் கொடுங்க ஆண்டவரே. இந்த தாட்டிலேயே நீங்கள் இருக்கும் பொழுது இந்த மலைக்கு கீழே இருக்கிற காரியங்கள் தானாய் நடக்கும். அதுக்கெல்லாம் நீங்கள் விண்ணப்பம் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. சிலர்லாம் சொல்கிறாங்க, கேளுங்கள் தரப்படும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே, உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி உங்கள் பிதா சொல்லி இருக்கிறார். எதை சொன்னார்? கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படிக்கு பரிசுத்த ஆவியை உங்கள் பிதாவாகிய தேவன் தருவார்னு இருக்கு. அவர் கேட்க சொன்னது பரிசுத்த ஆவியை. நம்ம பரிசுத்த ஆவியை தவிர மிச்சம் எல்லாத்தையும் அந்த லிஸ்ட்டில் கொண்டாண்டோம். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, மலையினுடைய அனுபவம் வரும்போது, இன்னும் தேவனோடு நெருங்கி சேரும்போது கர்த்தர் மறைபொருள்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஒவ்வொரு விசுவாசி, நான் சொல்கிறேன், விசுவாசி சாவர வரைக்கும் விசுவாசியாக இருக்கிறதுக்கு சர்ச்சுக்கு வரல. நான் பல தடவை சொல்லியிருக்கேன், நீங்கள் யாருமே இங்கே சாவர வரைக்கும் விசுவாசியாக இருக்கலாம் வரல. நீங்கள் யாருமே இங்கே அடிமை சாசனம் எழுதி கொடுத்து வரல. விசுவாசியாய் உள்ளே வந்தீர்கள், சீஷராய் மாற வேண்டும். சீஷராய் மாறி தேவனோடு கூட நெருங்க வேண்டும். தேவனோடு கூட நெருங்கி ஒவ்வொருத்தரும் வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்வர்களாய் மாறணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆவிக்குரிய அனுபவம் வரணும், மலையின் அனுபவம் வரணும். இங்கே வந்தால் ஒன்று தெரியணும், என்னை மலைக்கு மேலே ஆண்டவர் கூப்பிடுவார், நான் தேவனோடு கூட நடக்க தொடங்குவேன், கர்த்தர் எனக்கு மறைபொருளை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. இப்போ யோசித்து பாருங்க, மறுரூப மலையில் அவன் பார்க்க போகிறத இங்கே பெற்றுக்கொள்கிறான். இங்கே பெற்றுக்கொண்டதை மறுரூப மலையில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு அவன் சொல்கிறா, நான் அந்த மலையை இப்போவே பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். இதுதான் ஆவிக்குரிய அனுபவம், மலையின் மேல் உள்ளதான அனுபவம். ரெண்டாவது வாசிங்க, யாத்தாகம புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் சீனாய் மலையில் உள்ள கொடுமுடியில் இறங்கின போது கர்த்தர் மோசேயை கொடுமுடிக்கு, இவர் மலையில் இறங்குறாரு, மோசே மலைக்கு ஏறி போகிறார். இவங்க ரெண்டு பேரும் மலையில் ஒரு இடத்துல மீட் பண்ணுறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இவர் ஒரு இடத்துல இறங்குறாரு, இவர் ஒரு இடத்துக்கு ஏறுறாரு. இவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துல மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணி மோசே கிட்ட கர்த்தர் சில காரியங்களை சொல்கிறார். சில காரியங்களை அது என்ன சொல்கிறார் அடுத்து பார்ப்போம். முதல்ல மலைக்கு ஏறுற இடத்துக்கு நீங்கள் வரணும். அவர் சொல்கிற இடத்துக்கு மலைக்கு நீங்கள் வரணும். இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆபிரகாம் ஈசாக்கை மலையின் மேல் கொண்டு போய் பலி செலுத்தும்படி போனார். இது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஆனால் அவர் எங்கே செலுத்த போனார் பாருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அப்ப நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, அவன் மலைக்கு வந்துட்டான். மலைக்கு வந்துட்டு ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேனங்கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். 4வது வசனம். 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். இப்ப நம்ம அடுத்து என்ன வாசிச்சோம்? அதுக்கு அடுத்து 9ஆம் வசனத்துல தேவன் அவனுக்கு சொல்லி இந்த இடத்திற்கு, அதுதாங்க ரொம்ப முக்கியம். ஆவிக்குரிய விஷயத்துல மலைக்கு மேல வர்றது ஒரு அனுபவம் இருக்கு, ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி. இப்ப நீங்களே மலைக்கு மேலதான் ஏற தொடங்கி இருக்கிறீங்க. இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் 3 கேட்டகரி இருக்காங்க. நல்லா கவனிங்க, நம்ம ஒரு வேத பாடம் மாதிரி தான் நம்ம படிக்கிறோம் எப்பவுமே. இஸ்ரவேல் ஜனங்கள்
புறப்பட்டு வராங்க. யாத்திரா 32 இது இருக்குது. புறப்பட்டு வராங்க. புறப்பட்டு வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மோசே மலைக்கு மேலே போயிடுறாரு. 32 மோசே மலைக்கு மேலே போயிடுறாரு. 1வது வசனம் சொல்லுது, மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டு. அப்போ பார்த்தீங்கன்னா மோசே இப்போ எங்கே இருக்கிறாரு? மலைக்கு மேலே இருக்கிறாரு. இன்னொன்று, கீழே இருக்கிற ஜனங்க என்ன பண்ணாங்க? புசிக்கவும் குடிக்கவும் விளையாடவும் தொடங்கினார்கள். அந்த வசனம் இருக்கு பாருங்க, 32:6. நல்லா கவனிங்க. அவர்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட தொடங்கினார்கள். இந்த 2 கேட்டகரி இருக்கு. ஒன்று மலைக்கு மேலே இருக்கு, இன்னொன்று மலைக்கு கீழே ஒன்று விளையாடிக்கிட்டு இருக்கு. இது 2 இல்லாமல் இன்னொன்று இருக்கு பாருங்களேன். 17வது வசனம், ஜனங்கள் ஆரவாரம் பண்ணுகிறதை யோசுவா கேட்டு மோசேயை நோக்கி, பாளையத்தில் யுத்தத்தின் இரைச்சல் உண்டாயிருக்கிறது என்றான். இவன் எங்க இருந்தான்? இவன் அவங்களோடையும் இல்லை, மோசையோடையும் இல்லை, மலைக்கு கீழே உட்காந்துருக்கான். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இப்போ ஒரு 3 கேட்டகரி இருக்கு மக்கள். ஒன்று, மோசே மாதிரி மலைக்கு மேலே உட்காந்து தேவனோடு கூட பேசி கட்டளைகளை வாங்கிட்டு பிரமாணங்களை வாங்கிட்டு கற்பலைகளை எழுதிட்டு இருக்கிற குரூப் ஒன்று இருக்கு. நம்ம அந்த இடத்துக்கு தான் வரணும். அதுதான் கர்த்தர் குறித்த இடம். அந்த இடத்துக்கு தான் நம்ம வரணும். அதுக்கு முன்னாடி இப்பவே நம்ம எங்க இருக்கிறோம்? நம்ம யாருமே குடிக்கவும் புசிக்கவும் விளையாடுகிற கூட்டத்தில் இல்லை. ஒரு கூட்டம் இருக்கு, அவர்கள் விளையாடவும் எழுந்தார்கள். சபைக்குள்ள இப்ப என்ன இருக்குது? ஒரு கூட்டம் இருக்கு, புசித்து குடித்து விளையாடி ஆட்டமாடி டான்ஸ் ஆடி விசில் அடிச்சு. அது ஒரு கூட்டம் இருக்கு. அது இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். அதுவும் இஸ்ரவேல் ஜனங்க தான், அதுவும் கர்த்தரால மீட்கப்பட்ட ஜனம் தான். ஆனா அது தங்களை கெடுத்து கொண்ட ஜனம். அது ஒரு பக்கம் இருக்கு. அது உட்காந்துக்கிட்டு பாளையத்துக்குள்ள என்ன செய்யும்? எல்லா அருவறுப்புகளையும் செஞ்சுக்கிட்டு ஜாலியாக ஆடிக்கிட்டு போடிக்கிட்டு எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு கூட்டம் தேவனோடு கூட மேலே மலைக்கு மேலே உட்காந்துருக்கும். இது 2த்துக்கு நடுவில் இன்னொரு கூட்டம் இருக்கு. அது யார் தெரியுமா? இவனோட சேராது, மலைக்கு மேலேயும் போக முடியாது. இது கீழே உட்காந்துட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆண்டவரே, இப்போ கீழே வந்த மோசே மேலே என்னமோ சவுண்டு கேட்குது பாங்க அப்படின்னு இவன் சொல்கிறான், ஜனங்களுடைய ஆரவார சத்தம், யுத்த சத்தம். அவன் சொல்கிறான், இல்லை, ஜனங்கள் தங்களுக்கு எடுத்துக்கொண்டார்கள். இவனுக்கு யோசுவாவுக்கு தெரில, அங்கே என்ன நடக்குதுலாம் தெரில. இவன் அவங்களோட சேர மாட்டான், தனியாக இருப்பான். ஆனால் மலைக்கு கீழே உட்காந்துருப்பான். இதே மாதிரி தான் யோசுவா ஒரு இடத்துல இருப்பான். ஜனங்கள்லாம் பாளையத்தில் இருப்பாங்க. மோசே ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளே இருப்பார். யோசுவா எங்கே இருப்பான்? ஆசாரிப்பு கூடார வாசலில் உட்காந்துருப்பான். ஒரு கூட்டத்துக்கு நடுவில் ஒரு கூட்டம் இருக்கு. இது மேலே போகிறதுக்கு காத்திருக்கிற கூட்டம். இப்போ சபைக்கு வர நீங்கள் அத்தனை பேருமே இந்த கீழே இருந்து மேலே போகிற கூட்டமாக மாறணுங்கிறது தான் கர்த்தருடைய திட்டம். நம்ம ஒரு காலத்தில் பாளையத்துக்கு வெளியே விளையாடிக்கிட்டு இருந்தோம். புசிக்கவும் குடிக்கவும் விளையாடவும் கொண்டிருந்த கூட்டமாக தான் இருந்தோம். மீட்கப்பட்ட கூட்டம் தான். ஆனால் அதே ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம அப்படி தான் இருந்தோம். ஏதோ சபைக்கு வந்தோம், ஜாலியாக இருந்தோம். மேலை நாடுகளுக்கெல்லாம் சபைக்கு போனீங்கன்னா, வெஸ்டர்ன் கண்ட்ரிஸுக்கு போனீங்கன்னா, பல நாடுகளில் நான் ஒரு சில நாடுகளுக்கு போகும்போது பார்த்துருக்குறேன். அதாவது அவங்க சர்ச்சுக்கு வர்றதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, சர்ச்சை விட்டு போகும்போதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அந்த நடுவில் இருக்கிற சர்ச்சு விஷயம் இருக்குல்ல, அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்காது. உதாரணமாக, சர்ச்சுக்கு வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா காலையிலே கிளம்புவாங்க. என்ன ட்ரெஸ் போட போகிறோங்கிறத நைட்டே எடுத்து வச்சுருவாங்க. பக்காவா கணவன் மனைவி எல்லாரும் ஒரே, பிள்ளைகள் எல்லாரும் ஒரே ட்ரெஸ் கோடில் வருவாங்க, ஒரே கலர். அதெல்லாம் நீட்டாக பக்காவா, என்ன காரில் போக போகிறோம், என்ன செய்ய போகிறோம், எல்லாம் ரெடியாகி வருவாங்க. சர்ச்சு முடித்த உடனே நம்ம எங்கே சாப்பிட போகிறோம் எல்லாரும் கூடி பேசுவாங்க. ஏன்னா மொத்தமே 40 பேருக்கு மேலே இருக்க மாட்டாங்க, மொத்தமே 20 பேர் தான் இருப்பாங்க. இல்லைன்னா போன வாரமே டிசைட் பண்ணுவாங்க, நான் அடுத்த வாரம் சர்ச்சில் நம்ம வந்துட்டு பார்ட்டி வைக்கிறோம், என்ன டிஷ் செய்ய போகிறோம், எந்த இடத்துல ஆர்டர் கொடுக்க போகிறோம். பயங்கரமாக மீட்டிங் முடிஞ்ச பிறகு உள்ளதுக்கு இம்பார்ட்டன்ஸ். ஆனால் நடுவில் சர்ச்சின்னு ஒன்று நடக்குதுல, ஒரு 1 ஹவர் 1.5 மணி நேரம், அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸுமே இருக்காது. அவர் என்ன பாடுறாருங்கிற கவலை இவனுக்கு இல்லை, இவன் கேட்கறானா இல்லையான்ற கவலை அவனுக்கு இல்லை. சானா இவங்க எல்லாம் யாரு? இவங்கள போய் உட்காந்து கேட்டு பாருங்க. நாங்களாம் ஆக்சுவலாக கரிஸ்மெட்டிக் சர்ச்சஸ் மாதிரிலாம் கிடையாதுங்க, நாங்கள் பாரம்பரிய சபை மாதிரிலாம் கிடையாது, நாங்கள்லாம் கர்த்தரால் மீட்கப்பட்ட ஆவிக்குரியவர்கள். ஆனால் உள்ள எப்படி இருக்குன்னு அங்கே போய் தான் பாருங்க. இப்போ இஸ்ரவேல் ஜனங்க எப்படி மீட்கப்பட்டவங்க தான், ஆனால் எகிப்தியர் கிடையாது. இவங்களாம் யாரு? அற்புத அடையாளங்களை கண்டவங்க தான். ஆனால் இவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? புசிக்கவும் குடிக்கவும் விளையாடவும் என்னென்ன வேணா செய்யலாம் சபைக்குள்ள. ஏன்னா நாங்கள் தேவ ஜனம் பாரு,
இன்னைக்கு அப்படிதான் சொல்லி திரியிறான் ஒரு குரூப்பு. சபைக்குள்ள என்ன வேணாலும் செய்யலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். இந்த குரூப்பை பத்தி நமக்கு கவலையே கிடையாது. இப்ப நம்ம ரெண்டு கூட்டமா தான் இருக்கணும். மலைக்கு கீழே ஒண்ணு, மலைக்கு மேலே ஒண்ணு. இன்னைக்கு நம்ம மலைக்கு கீழே இருக்கிறோம். நம்முடைய பிரயாசம் என்னவா இருக்கணும் தெரியுமா? நான் எப்படியாவது அந்த மோசே இருக்கிற இடத்துக்கு நான் வரணும் ஆண்டவரே. கீழே உட்காந்து யோசுவா என்ன ஜெபம் பண்ணிட்டு இருந்திருப்பாரு? அவனுடைய எண்ணம் என்ன தெரியுமா? மேலே மோசே தேவனோடு கூட பேசி கொண்டிருக்கிறான். கீழே வரும்போது ஆண்டவர் அவனோடு கூட பேசுவார். ஏதாவது கொண்டு வருவான், அதை கேட்கலாம். ஃபஸ்ட்டு நான் தான் கேட்கணும். இந்த மாதிரி அனுபவம். அதனால தான் ஒரு நாள் கர்த்தர் பார்த்தாரு, மோசையை எடுக்க போகிறேன். ஆண்டவரே 6 லட்சம் புருஷர் இருக்கிறாங்க, உன்ன மாதிரியே ஒருத்தன் கீழே உட்காந்துருக்கான் மோசே, அவனை கூப்பிடு. யார்? ஆரோனின் பையனா? அவனை விடு. அப்புறம் யாரு? காலேபா, அவனையும் விடு. யாரு? மலைக்கு கீழேயே ஒருத்தன் உட்காந்துருந்தான் பாரு, அவனை மேலே கூட்டுவா. அவன்தான் அடுத்து நான் சொல்லக்கூடியதை ஜனங்களுக்கு சொல்லக்கூடியவன். அந்த இடத்துக்கு தான் நீங்கள் நானும் வரணும். கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் ஒரு இடத்த குறித்து வச்சிருக்கிறாரு. மலையில கர்த்தர் குறித்த இடத்துக்கு வரணும். அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு வரணும். எல்லா ஸ்பிரிச்சுவல் லைஃபும் கர்த்தர் சொல்றது அல்ல. 12 பேர் கர்த்தர்கிட்ட இருந்தாலும் 3 பேர் வித்தியாசமா இருந்தான். 3 பேர் வித்தியாசமா இருந்தாலும் ஒருத்தன் மார்பில் சாயிரவனா இருந்தான். அவன் தான் கடைசியில் ரகசியத்தை பெற்றுக்கொள்ளுகிறவனா இருந்தான். இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய வளர்ச்சி. நானும் எல்லாரும் மாதிரியும் ஸ்பிரிச்சுவலாக இருந்தேன், நானும் விசுவாசியாக இருந்தேங்கிறதுக்காக கர்த்தர் உங்களை கூப்பிடல. உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் எந்த அளவுக்கு வளருதுன்னு கர்த்தர் பார்க்குறாரு. நான் அந்த இடத்துக்கு வரணும் ஆண்டவரே. எனக்கு என்ன நியமிச்சிங்க? மலையில் நிறைய இடம் இருக்கு ஆபிரகாம், எல்லா இடத்துலையும் பலி கொடுக்காத, நான் சொல்கிற இடத்துல வந்து பலி கொடு. மலையில் நிறைய இடம் இருக்கு மோசே, நான் சொல்கிற ஒரு இடம் இருக்கு, கண்மலை வெடிப்பு, அங்கே வா, சீனாய் மலைக்குள்ள, அங்கே வச்சு தான் நான் உனக்கு எனக்கு வெளிப்பாடுகளை கொடுக்க முடியும். மலையில் நிறைய இடம் இருக்கு மோசே, நான் சொல்கிற இடத்துக்கு வா, அந்த இடத்துக்கு நீ ஏறி வந்தினாதான் நான் கற்பலைகளை எழுதி உன் கையில் கொடுக்க முடியும். அந்த ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் எது ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே நான் அந்த இடத்துக்கு வரணும் ஆண்டவரே, எனக்கு என்ன குறித்து வச்சுருக்கிறீங்க? அது ஊழியத்தின் பாதையில் கூட இருக்கும். எனக்கு மினிஸ்ட்ரியில் என்ன வச்சுருக்கீங்க? நிறைய பேருக்கு ஆசை இருக்குது, நிறைய பேருக்கு ஆசை இருக்குது. சிலர் சொல்லுவாங்க அவரை மாதிரி வரணும், இவரை மாதிரி வரணும், அவரை மாதிரி வர்ஷிப் லீடராக வரணும்னு. நான் சொல்லுவேன், நீ யாரை மாதிரியும் வராத, கர்த்தர் உனக்கு ஒன்று வச்சிருப்பாரு, அந்த மாதிரி வா. அந்த ஆள் தான் ஆண்டவருக்கு இருக்கிறாரு, அந்த வர்ஷிப் லீடர் தான் இருக்கிறாரு. நான் ஏன் அவரை மாதிரி வரணும்? நான் அவரை மாதிரி வர வேண்டாம். பைபிளில் ஒரு மோசே தான், ஒரு யோசுவா தான், ஒரு ஆபிரகாம் தான், ஒரு யோசேப்பு தான், ஒரு எலியா தான். இன்னொரு எலியா ஆவியோட வந்தாலும் அவன் யோவான் ஸ்நானகன் தான் இருப்பானே ஒழிய இன்னொரு எலியாவா இருக்க மாட்டான். எலியா கிட்ட இருந்து 2 மடங்கு பெற்றுக்கொண்டாலும் அவன் எலியாவா இருக்க மாட்டான், எலிசாவா தான் இருப்பான். அவனுடைய அழைப்பு வேறு, இவன் அழைப்பு வேறு, ஒவ்வொருத்தருக்கும் டிஃபரெண்ட். நட்சத்திரங்கள் மகிமை வேறு. அதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் வேறு. அந்த ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் உச்சத்தை நீங்கள் நான் தொடணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், எனக்கு குறிப்பிட்ட இடம் எது ஆண்டவரே? நான் அந்த இடத்துக்கு வரணும் ஆண்டவரே, நான் அதை பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. இன்னைக்கு நாம வந்துட்டு நீங்க பாருங்க, இந்த சாதனை செய்தவங்களை பாருங்களேன், அவனுடைய பேட்டியை படிச்சு பாருங்க, பயோகிராஃபியை படிச்சு பாருங்களேன். அலெக்சாண்டர்லேருந்து எடுத்துக்கொள்ளுங்களேன். அலெக்சாண்டருக்கு ஆரம்பிக்கும் போது கோரேஸ், சைரஸ் த கிரேட்னு ஒரு ராஜா இருந்தார். அவரை மாதிரி நான் வரணும்னு அவன் ஆசைப்பட்டான். ஆனால் ஒரு பீரியடில் முடிவெடுக்கிறான், நான் சைரஸோட கிரேட்டை விட மேலே போகணும். அதனால தான் அவன் அலெக்சாண்டர் த கிரேட்டாக மாறினான். ஒரு பீரியடில் டெண்டுல்கர் கிரிக்கெட் விளையாட போகும்போது கவாஸ்கர் மாதிரி வரணும், இவர் மாதிரி வரணும் ஆசைப்பட்டிருப்பாரு. ஆனால் ஒரு நாள் எல்லாரையும் தாண்டி நான் டெண்டுல்கராக நிற்கணும், இவர் கவாஸ்கர் மாதிரி அல்ல, நான் டெண்டுல்கராக நிற்கணும். இப்போ வரவன் என்ன செய்யணும்? நான் டெண்டுல்கர் மாதிரி அல்ல, அவரையும் தாண்டி போகணும். ஏன்? எனக்கென்று ஒரு அழைப்பு இருக்கு, கர்த்தர் என்ன கூப்பிட்ட ஒரு இடம் இருக்கு, என்னை உட்கார வைக்கிற ஒரு இடம் இருக்கு, நான் அங்கே போகணும். முதல்ல அது எனக்கு தெரியணும். அது என்ன இடம் ஆண்டவரே? என்னை அங்கே கூட்டிகிட்டு போங்க, அதை நான் பெற்றுக்கொள்ள எனக்கு கிருபை பாராட்டுங்க. அது மலையில் ஒரு இடத்துல இருக்கும், உங்கள் அத்தனை பேருக்கும் இருக்கும். நீங்கள் டிஸ்கரேஜ், நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு என்னங்க அவ்வளோதான், லைஃப் முடிஞ்சிருச்சு, இதோட வேற ஒன்றும் இல்லை, கர்த்தர் எனக்கு இதோட அப்படியே ஓடி வாழ்க்கையை முடிச்சிட வேண்டியது தான். அந்த மாதிரி வார்த்தையை சொல்லவே சொல்லாதீங்க. 50 வயசில் கூட கர்த்தர் உங்களுக்கு இன்னொரு உயர்வை கர்த்தர் கட்டளையிட வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? 35 வயசில் ஏனோக்கு ஒரு பையனை கொடுத்தாரு, மெத்துசலான்னு. அவன் மேலே கர்த்தருக்கு ஒரு திட்டம் இருந்துச்சு. ஆனால் 100 வயசில் ஆபிரகாமுக்கு ஒரு பையனை கொடுத்தாரு, ஈசாக்குன்னு. அவன் மேலேயும் கர்த்தருக்கு ஒரு திட்டம் இருந்துச்சு. நமக்கு வயசு என்னங்கிறது முக்கியம் இல்லை, கர்த்தருடைய திட்டம் என்னங்கிறது தான் முக்கியம். எப்போ வச்சிருக்கிறாரு, எப்போ வேணாலும் கர்த்தர் பயன்படுத்துவார், எப்போ வேணாலும் பயன்படுத்துவார். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு என்ன திட்டம் வச்சிருக்கிறீங்க, எந்த இடத்துக்கு நான் வரணும்,
ஒரு இடத்துல வந்து எப்போவுமே ஒரு இடத்துல வந்து நீங்கள் திருப்தி மட்டும் அடைஞ்சிட்டிங்கன்னா, சாட்டிஸ்ஃபைட் அடைஞ்சிட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் கர்த்தர் உங்களை பயன்படுத்தவே முடியாது. அவ்வளோதான். ஸ்டாக்டு வாட்டர் மாதிரி அது தேங்குற தண்ணி. முடிவு வரைக்கும் நான் ஓடணும் ஆண்டவரே, முடிவு வரையும் நான் ஓடணும், கடைசி நிமிஷம் வரைக்கும் நான் ஓடணும், உமக்கென்று ஏதாவது செய்யணும். தானியேலை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, போதும்பா நீ வேலை செஞ்சது. 12ஆம் அதிகாரம் தானியேல் புத்தகத்தில் கர்த்தர் சொல்கிறார், நீ போதும் தானியேல் வேலை செஞ்சது, போ நீ போ ரெஸ்ட் எடுப்போ. இந்த மாதிரி ஒரு எஜமான் ஊழியக்காரனை பார்த்து சொல்ல முடியுமா? அந்த இடத்துக்கு நான் வரணும். சில நேரத்தில் ஆண்டவர் தட்டி எழுப்புறாரு, ஏந்திரு போக வேண்டிய தூரம் ரொம்ப இருக்குது, படுத்து தூங்கி இருக்கிறியே. இன்றைக்கி நம்மளெல்லாம் அப்படி தான் இருக்குது. நிறைய பேருக்கு காலைல 5 மணினாலே என்னன்னு தெரியாது, 4 மணினா என்னன்னு தெரியாது, அதிகாலை 8 மணி. கவனிச்சுக்கொள்ளுங்க, நமக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டான இடத்த கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அந்த இடத்த நம்ம என்ன செய்யணும்? அடைஞ்சிட்டு தான் பரலோகத்துக்குள்ள நுழையணும். அதுக்கு தான் கர்த்தர் ஜீவனை கொடுத்துருக்கிறாரு. இல்லைன்னா ரட்சிக்கப்பட்ட உடனே மேலே கூட்டிகிட்டு போயிருப்பாரு. ஏன் ரட்சிக்கப்பட்ட உடனே கொண்டு போல? உன்னை கொண்டு நான் செய்ய வேண்டிய காரியங்கள் கொஞ்சம் இருக்கு. அது பூமிக்குரியதில்லை, அது தனி, அது நடக்கும். ஆனால் பரலோகத்தினுடைய வேலை உங்களையும் என்னையும் கொண்டு செய்ய வேண்டியது கொஞ்சம் இருக்கு. அதை செய்து முடித்து விட்டு கர்த்தர் மேலே கொண்டு போவார். அதை ஆண்டவர்கிட்ட கேட்கணும், எதுக்கு ஆண்டவரே? இதில் ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். இதை செய்யறதுக்கு உங்களுடைய குவாலிஃபிகேஷன்லாம் காரணம் இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நான் படிக்கலை, எனக்கு வந்து ரொம்ப தகுதி இல்லை, எனக்கு இங்கிலீஷ் வராது, நான் வந்து ரொம்ப, அதெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த மேட்டரே கிடையாது. படிப்பறிவு இல்லாத யோவானை கொண்டு வெளிப்படுத்தின விசேஷ கர்த்தர் எழுத வல்லமையுள்ளவராக இருக்கிறார். புரியுதுங்களா? ஒரு மீனவர் தான் அவர், படிப்பறிவு இல்லாதவர் அவரே சொல்கிறார். படிப்பறிவு இல்லாத எங்களை கொண்டு கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்தார். அவரை கொண்டும் கர்த்தர் செய்ய முடியும். நல்லா படித்த பவுலை வச்சும் செய்ய முடியும். இந்த கீழே இருக்கிற படிப்பு, அந்தஸ்து, மற்ற காரியங்கள் எதுவும் கிடையாது. பரலோகம் எனக்கு ஒன்று நியமிச்சிச்சு, அது என்னை கொண்டு செஞ்சு முடிக்கும். பரலோகம், நான் ஆடு மேய்க்கிறவனா இருந்தாலும் என்னை ராஜாவாக்கணும்னு பரலோகம் முடிவு பண்ணா, அதை செய்து முடிக்கிற வரைக்கும் நான் இங்கே இருக்கணும். என்னை ராஜாவாக்கின உடனே எனக்கு புறப்பட்டு மேலே போயிடணும். அவ்வளோதான். அல்லேலூயா. 3வது கடைசியாக மலையின் மேல் அனுபவம். மேலே என்ன இருக்குது அப்படிங்கிறத மாத்திரம் பார்த்துட்டு நம்ம முடிச்சிடலாம். வாசிங்க மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல சாம்ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து. இப்ப நல்லா பாருங்க, நேசரை மலையில சந்திக்கணும். நேசரை மலையில சந்திக்கணும். நேசர் அங்க குறிப்பிட்ட இடத்துக்கு நான் வரணும். அப்படி நான் வரும்போது எனக்கு சில வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுப்பார், எனக்குன்னு உரியதை கொடுப்பார், என்னை கொண்டு சில காரியங்களை செய்வார். அது உண்மை, சரி. ஆனால் என் நேசரையே ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான். அவன் நேசரை என்ன செய்யறான்? ஒரு இடத்துக்கு கூட்டு போறான். கூட்டு போய் சகல காரியங்களையும் காட்டுகிறான். இப்படி ஒரு மலையின் அனுபவம் இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இது ஒரு மலையினுடைய அனுபவம். இந்த அனுபவத்துடைய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இப்போ மோசே மேலே போகும்போது அங்கிருந்து அவர் தேவனை எப்படி பார்ப்பாரு? மேலே தான் பார்க்கணும். ஏன்னா அவர் மேலேருந்து கீழே இறங்கி தான் பேசிக்கிட்டு இருக்கிறார், மேலே தான் பார்க்கணும். இப்போ கண்மலையின் வெடிப்புக்கு போகும்போது அவர் வெடிப்புக்குள்ள இருந்து இப்போ தேவனை எப்படி பார்ப்பார் மோசே? மேலே தான் பார்க்கணும். ஏன்னா அவர் அப்படி தான் இறங்குவார். ஆனால் இன்னொரு அனுபவம் இருக்கு, மலைக்கு மேலே இன்னொரு அனுபவம் இருக்கு. அது என்ன அனுபவம்? மேலே கூட்டிட்டு போய் கீழே பார்க்க வைக்கிற அனுபவம். இப்போ அவன் எப்படி காட்டினா? லூக்கா 4:5 வாசிங்க. பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து. இப்போ மலைக்கு மேலே கூட்டிட்டு போய் இப்போ அங்கிருந்து மேலே பார்க்கல, அங்கிருந்து என்ன செய்யறான்? கீழே பார்க்க வைக்கிறான். கீழே பாரு, என்னென்ன இருக்கு எல்லாத்தையும் பாரு. இதுதான் ஸ்பிரிச்சுவல் லைஃபோடைய கடைசி சோதனை மனுஷனுக்கு. நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்லா வளர்ந்து வரும்போது இப்போ உங்களை கூப்பிட்டு அப்பத்தை கொடுக்க மாட்டான், உங்களை கூப்பிட்டு வேற எதையும் கொடுக்க மாட்டான் பிசாசு. இப்போ சொல்லுவான், நல்ல மலையின் அனுபவத்துக்கு வந்துட்டியா? ஆமாம், இந்த மலையின் அனுபவம் மோசே ஏறி வந்த அனுபவம் இல்லை. இந்த மலையின் அனுபவம் ஆவியானவரால் கொண்டு வரப்பட்ட அனுபவம் அல்ல. இந்த மலையின் அனுபவம் பிசாசால் கொண்டு வரப்பட்ட மலையின் அனுபவம். பிசாசால ஒரு மலையின் அனுபவம் ஒன்று வரும், ஒரு உயர்வு வரும். அது எப்போ வரும் தெரியுமா? உங்களோட ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல வரும். இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணி முடிச்சவன் தானே வந்துச்சு. இது 40 நாள் உபவாசம் இருந்த பிறகு தானே வருது. மோசே 40 நாள் உபவாசம் மலைக்கு மேலே இருந்தார் இல்லை?
இப்போ இவர் 40 நாள் உபவாசம் இருந்த உடனே ஒரு உயர்வு வருது. யார் கூட்டிட்டு போறானா? பிசாசு கூட்டிட்டு போறது. தேவன் கூட்டிட்டு போறதுக்கும் நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தர் என்ன கொண்டு போறதுக்கும் பிசாசு கூட்டு போறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. உங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல பிசாசு மேல கூட்டிட்டு போவோம். நீங்க மேல போக போக நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க இருக்கிறீங்கன்றதுனால பிசாசு உங்க வாழ்க்கையில இருக்காதுன்னு அர்த்தம் கிடையாது. உங்களுக்கு உள்ளதான் இருக்காது, ஆனா உங்களை சுத்தி அதை வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும். எங்க உன்னை தட்டலாம், எங்க வீழ்த்தலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கும். அப்படியே நீங்க மேலே போக போக ரொம்ப ஆச்சரியம் பாருங்க. இயேசு இப்போ வனாந்தரத்தில் நிற்கிறாரு. ஃபர்ஸ்ட் வனாந்தரத்தில் நிற்கும் போது பிசாசு அவரை பார்த்து என்ன சொல்லுச்சு? கல்லுகளை அப்பமாக்கி. இப்போ கல் எங்க இருக்கும்? கீழே இருக்கும். இந்த கல்லுகளை இப்போ இயேசு எங்க பார்க்கணும்? கீழே பார்க்கணும். சரி, ஓகே, இப்போ ரைட். இப்போ அடுத்த ஸ்டாண்டர்ட் உப்பரிக்கையின் மேலே கூட்டிட்டு போயிட்டான். உப்பரிக்கையின் மேலே கூட போயிட்டு இப்போ எங்க பார்க்க சொல்றான்? கீழே தாழ குதியும். இப்போ இன்னும் ஸ்டாண்டர்ட் வளர்ந்த உடனே அடுத்து இப்போ உங்களை எங்க பார்க்க வைக்கிறான்? கீழே தான் பார்க்க வைக்கிறான். சரி, இப்போ உப்பரிக்கையில இருந்து அடுத்து எங்க கூட்டிட்டு போயாச்சு? மலைக்கு மேல. இப்போ போய் மலைக்கு மேல கூட்டிட்டு போய் இப்போ எங்க பார்க்க சொல்றான்? ஒரு தடவையாவது மேல பார்க்க சொன்னானா? இதுதான் பிசாசுடைய பிளெஸிங். மேலான காரியத்தை பார்க்க வைக்கிறது கர்த்தருடைய வேலை, கீழே பார்க்க வைக்கிறது பிசாசுடைய வேலை. எது பிசாசால் கொடுக்கப்படுது, எது தேவனால் கொடுக்கப்படுறதுங்கிறத ரொம்ப ஈஸியா நீங்க தெரிஞ்சுக்கலாம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அப்ப கீழே உரியதை கர்த்தர் கொடுக்க மாட்டாரா? கர்த்தர் உன்னை மேலதான் பார்க்க சொல்வாரு, கீழக்குரியதை அவர் தருவார் உனக்கு. ஆனா பிசாசு கீழே இருக்கிறத பார்க்க சொல்வான், மேல இருக்கிறத தரமாட்டான். 23ஆம் சங்கீதத்தை நான் படிக்கும்போது ஒருத்தர் எனக்கு சொல்லி கொடுத்தார் அழகா. கர்த்தர் என்ன செய்யறாரு, அந்த சங்கீதம் ஆரம்பிக்கும் போது, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. அவர் என்ன செய்யறாரு? புல்லுள்ள இடத்துக்கு மேய்க்கிறாரு. நான் அதுக்கு மேய்ச்சிக்கிட்டே போறேன். ஆனா சங்கீதம் எப்படி முடியுது தெரியுமா? என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அவர் சொல்ற ரூட்ல நான் போய்கிட்டே இருப்பேன், நன்மையும் கிருபையும் என் பின்னாடி வந்துகிட்டே இருக்கும். அவ்வளவுதான். முன்னாடி அவர் போறாரு, நன்மை கிருபை பின்னாடி வருது, நடுவில் நான் இருக்கிறேன். அவ்வளவுதான், கதை முடிஞ்சு. ஆனா இப்ப என்ன நடக்குது பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. நன்மை கிருபை எங்க இருக்குதோ அதை பாருன்னு பிசாசு சொல்றான். பாரு, இந்த பழம் நன்மை தீமை அறியத்தக்க கனி, இதை சாப்பிடு. பாரு, கீழே பாரு, உன்னை தாழ குனிஞ்சால் தூதர்கள் தாங்குவாங்க. கீழே பாரு, மலைக்கு மேல இல்லை, இன்னும் கொஞ்சம் நான் வளர்ந்துட்டேன்டா, இப்பெல்லாம் என்னை ஏமாற்ற முடியாது, மலைக்கு மேல தானே போயிட்டேன். ஆமா, இப்ப கீழே பாரு, உலகத்தினுடைய சகல மகிமையும் உனக்கு இருக்கு பாரு. என்ன யோசித்து பாருங்க, உலகத்தினுடைய சகல மகிமையும் அதன் ராஜ்யங்களையும் என்ன செய்யறானா ஒரு நிமிஷத்துல காட்டி. இன்னைக்கு நமக்கு அமெரிக்கால வேலை கிடைக்குது, H1 விசானாலே அவங்களுக்கு எப்படி இருக்கு? போ, அமெரிக்கால வேலையா? அமெரிக்கா போனாலும் வேலை பார்க்கணும்ல, 8 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை பார்க்கணும்ல. அதுவும் அந்த அவங்க கூட்டு போகிற கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து வேலை கிடைக்காது. நம்ம ஊர்லேயாவது ஒரு வேலையை ஆரம்பித்தோம்னா 58 வயசு வரைக்கும் அதையே செய்யலாம், ரொட்டீனாக மிஷின் மாதிரி. இல்லை, நமக்கு ஒரு ரொட்டீன். பஸ்ஸு முதல் கொண்டு பழக்கமாயிரும். 9:05 23C வரும். அப்படி ஒரு பழக்கம் ஆயிரும், அவ்வளோதான். அது அப்புறம் 11 மணிக்கு டீ, 12:30 மணிக்கு லஞ்சு, 3:30 மணிக்கு ஒரு டீ, அப்புறம் 5:30 மணிக்கு முடிஞ்சிச்சு. திருப்பி 5:45 ஒரு பஸ் வரும், ஏறினோம்னா 6:30 மணிக்கு வீடு, வந்தோம்னா பாத்திரம் வழக்கம், துணி துவச்சா. இது ஒரு ரொட்டீன் லைஃப் 58 வரைக்கும். இல்லை, அமெரிக்காவில் உங்களுக்கு அப்படி பழக்கமே இல்லை. ஒரு கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த கான்ட்ராக்டுக்கு வெயிட் பண்ணணும். வேலையே இல்லாமல் கூட நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எப்படியாவது ஒரு வேலை கிடைக்குமான்னு வெயிட் பண்ணுறாங்க. அது வரைக்கும் கர்த்தர் நமக்கு கிருபையா நமக்கு அப்படி நீங்கள் கொடுத்து வச்சிருக்கிறாரு. கவர்மெண்ட்டுக்குள்ளே போயிட்டோம்னா தான் கஷ்டம், போகிற வரைக்கும் தான் கஷ்டம். உள்ளே போயிட்டோம், கழுத்து பிடிச்சி தள்ளுற வரைக்கும் வெளியே வர மாட்டோம். சட்டப்படி அனுப்பவும் முடியாது. இதுக்கே நமக்கு இவ்வளவு பெருமை இருக்கு, கவர்மெண்ட் வேலை. இதையே நம்ம இவ்வளவு மகிமையா நினைக்கிறோமே. மலைக்கு மேல நிறுத்தி இயேசுநாதருக்கு என்ன காட்டுறான்? உலகத்தினுடைய சகல மகிமை, பாபிலோனுடைய ஆசீர்வாதங்கள், லீபனானுடைய கேதுரு மரங்கள், அப்புறம் இந்தியாவில் இருக்கக்கூடியதான எல்லா ஆசீர்வாதம், தங்கம் வெள்ளி பொண்ணு அத்தனையும் காட்டுறான் பாருங்க. என்னென்ன இருக்கோ எவ்ரிதிங் எல்லாத்தையும் காட்டுறான். ஆனா இயேசுக்கு தெரியும், நீ காட்டுற அத்தனையுமே என் காலுக்கு கீழே தானப்பா இருக்கு, ஒன்று கூட என் தலைக்கு மேலே இல்லையே. அத்தனையும் எங்கே தான் இருக்குது? என் காலுக்கு கீழே இருக்கு. ஆனால் ஆபிரகாமை கூப்பிட்டு என் ஆண்டவர் சொன்னபோது, வானத்தை அண்ணாந்துப்பார்,
உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரத்தை போல இருக்கும். கீழே பார்க்க வைக்கிற ஆண்டவர் என் ஆண்டவர் அல்ல, மேலே பார்க்க வைக்கிற ஆண்டவர் என்னுடைய ஆண்டவர். நீ மேலே பாரு, கீழே இருக்கிறது தானாக வரும். அது என்ன, மூச்சு இருக்கிற வரைக்கும் இது வேணும், அவ்வளோதானே. நம்ம மூச்சு இருக்கிற வரைக்கும் ட்ரெஸ்ஸு வேணும், மூச்சு இருக்கிற வரைக்கும் சாப்பாடு வேணும். மூச்சு நின்றுச்சு, 2 முடிஞ்சிச்சு, அவ்வளோதானே. இருக்கிறதுக்கு கொஞ்சம் சாப்பாடு, ட்ரெஸ்ஸு, அவ்வளோதானே. ஆனால் நித்தியமாக வாழ போகிறதுக்கு மேலே ஒன்று இருக்கு, அது தலைக்கு மேலே இருக்கு. அதை பிசாசால தரவே முடியாது. அவன் கூட்டு போகிற மலை அப்படிப்பட்ட மலை, பெரிய மலையில் கொண்டு போய் நிற்க வச்சு சொல்லுவான். அதான் நான் சொல்லுவேன், பிசாசு எவ்வளவு உங்களை உயர்த்தினாலும் அதனுடைய முடிவு கீழே தான். சில நேரத்தில் இல்லீகலாக கிடைக்கிற ஆசீர்வாதம், குறுக்கு வழியில் கிடைக்கிற ஆசீர்வாதம், ஒரு நாள் அது உங்களை கீழே தள்ளும். ஆனால் நான் சொல்லுவேன், கர்த்தர் உங்களை படிப்படியாக மேலே கூட்டிகிட்டு போவார். ஒரு நாள் சொல்லுவார், வா மோசே மலைக்கு மேலே வா. ஒரு நாள் சொல்லுவார், நான் உன்னை மலைக்கு மேலே கூட்டிகிட்டு போகிறேன் வா. ஒரு நாள் சொல்லுவார், உன் தலைமயிரை பிடித்து வானத்துக்கும் பூமிக்கும் நடுவில் எசேக்கியேலை கூட்டிகிட்டு போவார். ஒரு நாள் வரும், கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி பரலோகத்துக்கே கூட்டிகிட்டு போனார் யோவானை. அதுதான் கர்த்தர் கொண்டு வர உயர்வு. அதுதான், அந்த உயர்வு தான் எனக்கு வேணும், அதை தான் நான் வாஞ்சிக்கணும். பிசாசு கொடுக்குற உயர்வை என்ன செய்யக்கூடாது, அக்செப்ட் பண்ணவே கூடாது. தைரியமாக சொல்லுங்கள் வேணான்னு சொல்லுங்கள், தைரியமாக சொல்லுங்கள் வேணான்னு சொல்லுங்கள். ஊழியத்தின் ஆரம்பத்திலையோ அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆரம்பத்தில் இருக்கும் போதோ சில இல்லீகலான காரியங்களை சொல்லி நீ மேலே வரதுக்கு அப்படி செய் இப்படி செய்யும்பா, தைரியமாக சொல்லுங்கள் வேணாயா. நீங்கள் என்ன பிழைக்க தெரியாதவன் இருக்கேன், நான் பிழைக்க தெரியாதவனாவே இருந்துட்டு போயிடுறேன், அவ்வளோதான் விட்டுரு. கடைசி வரைக்கும் பிழைக்க தெரியாதவனா ஒன்றுமில்லாதவனா இருந்துட்டு செத்தாலும் நல்லது. நீ தவறாய் பணத்தையோ குறுக்கு வழியில் சம்பாரித்து நரகத்துக்கு போவதை பார்க்கிலும், பிசாசினால் கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதத்தை பெறுவதை பார்க்கிலும், அதை பார்க்கிலும் கர்த்தர் கொடுக்கிறது கொஞ்சமாக இருந்தாலும் கர்த்தருடைய நித்திய சந்தோஷத்தை கூட வைப்பார். அவன் பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல கோடி கோடியாக சம்பாரிச்சிட்டு கைதிகளோட தூங்கிட்டு இருக்கான். உங்களை என்னையும் கர்த்தர் குடும்பத்தோடு தூங்க வச்சிருக்கிறாரு. கர்த்தரால் கொடுக்குற ஆசீர்வாதம் பார்வைக்கு தான் குறைவாக இருக்கும், ஆனால் அது நித்தியமானது, சந்தோஷமானது. அதுதான் கர்த்தர் உண்டாக்குற மலை. பிசாசு கொடுக்குற மலை அப்படியே பயங்கரமாக இருக்கும். ஓ, நான் சொல்லுவேன், அப்படியே பூம்னு மேலே வரக்கூடாது எப்பவுமே, எங்கேயோ மிஸ்டேக் இருக்குன்னு அர்த்தம். ஒரே நாளில் கண்ணை மூடி கண்ணட்டுறதுல ஒரு கோடீஸ்வரன் ஆகிட்டாரு, அப்போ பிரச்சனை இருக்கு. நல்லா உழைக்கிறவன் பாருங்க படிப்படியாக தான் மேலே வருவான். கர்த்தரால் ஆசீர்வதிக்கிறப்பட தாவீதை சாமுவேல் ஆசீர்வதிச்சிட்டாரு, இன்னும் ராஜாவாக இருப்பேன்னு. மறுநாள் காலையில் போய் சேரில் உட்காந்தாரா? இல்லை, அதுக்கு ஒரு காலம் இருந்துச்சு. படிப்படியாக உயர்த்தி பக்குவப்படுத்தி அந்த சேரில் உட்காரும் போது கூட அந்த ராஜாக்குரிய பெருமை வராதபடிக்கு கர்த்தர் செஞ்சுட்டார். ஏன்னா ஓடின ஓட்டம் அப்படி வனாந்தரத்தில். அவனுக்கு தெரியும், இந்த ராஜாவாகிறதுக்கு நான் பட்ட பாடு இருக்குதே, இந்த சேருக்கு நான் பட்ட பாடு இல்லை. ஆமாம் தானே, ராஜாவாகிறதுக்குள்ள அவன் பட்ட பாடு. யோசேப்பை கொண்டு போய் எகிப்தில் உட்கார வைங்க, அவன் சொல்லுவான், இதுக்கு வர்றதுக்குள்ள நான் பட்ட பாடு இருக்கு பாரு. குழியில் போட்டு வித்து போட்டு அப்புறம் போர்த்திபார் வீட்டில் போட்டு ஜெயிலில் போட்டு கடைசியில் இதில் உட்காந்து இப்போ வாங்கடா, சரி ஏதோ உட்கார வச்சுட்டார் ஆண்டவர், சோதராண்டவர் பேசல. அவருக்கு நீ உட்கார வைக்கிற இடத்து மேலே உனக்கு பற்றே வராதபடிக்கு பண்ணிடுவார். தேவன் கொண்டு வர மலையின் அனுபவம் வேற, அது படிப்படியாக மேலே வரும். மேலே போன ஆண்டவர் கீழே பாருன்னு சொல்ல மாட்டார், மேலே போன ஆண்டவர் மேலே பாரும்பார். மலையிலே நான் உனக்கு காண்பித்த மாதிரியின்படியே கீழே கட்டுவதற்கு எச்சரிக்கை. என்ன காட்டினீங்க ஆண்டவரே? பரலோகத்தில் இருக்கிற கூடாரத்தினுடைய சாயலை காட்டியிருக்கிறார். கீழே இருக்கிறத காட்டலை, மேலே இருக்கிறத காட்டியிருக்கிறார். அந்த தேவன் நம்முடைய தேவன், நம்மையும் அதே அனுபவத்துக்குள் தான் நடத்த போகிறார். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட அதை கேளுங்க, ஆண்டவரே மேலானவைகளே நான் நாடணும், ஆண்டவரே எனக்கு வெளிப்படுத்தி கொடுங்கப்பா, என்னை கொண்டு என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லுங்க. திருப்பியும் கடைசியாக சொல்லி முடிக்கிறேன், நீங்கள் அப்படி செய்யும் பொழுது கீழானவைகளை கர்த்தர் பார்த்துக்கொள்வார். எல்லாவற்றையும் அவர் தந்து ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணுவோமா? தேவ சமூகத்தில் எந்திரிப்போமா? தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆவியானவரே. அப்பா, நாங்கள் மலையின் அனுபவத்துக்கு வர எங்களுக்கு கிருபை பாராட்டும் ஆண்டவரே. நாங்கள் மலைக்கு கீழே உட்கார்ந்துருக்கிற யோசுவாக்களாக இருக்கிறோம்ப்பா. நாங்கள் விசுவாசிக்கிறோம், சீக்கிரத்தில் மலைக்கு மேலே நாங்களும் வருவோம் ஆண்டவரே. மலைக்கு கீழே 9 சீஷர்கள் இருந்தாங்க, மலைக்கு மேலே 3 சீஷர்கள் இருந்தாங்க. நாங்கள் கீழே இருக்கிற சீஷர்களாக மட்டும் இல்லை ஆண்டவரே, மேலே வர சீஷர்களாய் மாறணும். மேலே வரும்போது வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள முடியும். மேலே வரும்போது மறுரூபமாகிற அனுபவத்தை காண முடியும். மேலே வரும்போது இனி நடக்க போகிற சம்பவங்களை நீங்கள் கேட்க முடியும்.
கர்த்தர் உங்களுக்கு பெரிய வெளிப்பாடுகளை கட்டளையிடுவார். அந்த இடத்துக்கு நான் வரணும் ஆண்டவரே, நீங்கள் விரும்புகிறவங்க, அப்படி நான் வரணும், நான் அப்படிப்பட்ட காரியங்களை விரும்புகிறவங்க கரங்களை ஆண்டவற்றை உயர்த்துங்க. உயர்த்தி ஆண்டவற்றை இருதயத்தின் ஆழத்துலேருந்து கேளுங்க. கடமைக்காக அல்ல. அப்படிப்பட்டவங்க கையை தூக்கவே வேண்டாம். நீங்கள் சாதாரணமாக ஜெபம் பண்ணால் போதும். உண்மையிலேயே நான் அந்த மலையின் அனுபவம், கண்மலையின் வெடிப்பில் போய் பின்னாடி வரப்போகிற தேவனை நான் பார்க்கணும், அந்த அனுபவத்தை நான் பார்க்கணும். அந்த நாமம் அவர் 4000 வருஷமாக யாருக்கும் சொல்லாத நாமத்தை நான் கேட்கணும். யாருக்கும் சொல்லாத வெளிப்பாட்டை நான் கேட்கணும். இதுவரைக்கும் யாரும் பெற்றுக்கொள்ளாத வெளிப்பாடை நான் பெற்றுக்கொள்ளணும். வேதத்தினுடைய மறை பொருள் எனக்கு சொல்லிக் கொடுக்கப்படணும். 2000 வருஷமா ஆதாம் முதல் கொண்டு ஆபிரகாம் வரைக்கும் மறைக்கப்பட்ட நாமத்தை மோசேயின் கரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார். மோசே கிட்ட சொல்றார், அதே மாதிரி எனக்கு சொல்லணும் ஆண்டவரே, இன்னும் என்னென்ன மறைபொருள் இருக்கு, இன்னும் உங்ககிட்ட என்ன ரகசியங்கள் இருக்கு. பல நேரங்களில் நீங்க சொல்லி இருக்கிறீங்கப்பா, இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டி இருக்கிறது, அவைகளை சொன்ன தாங்க மாட்டீர்கள்னு சொன்னீங்க ஆண்டவரே. இப்போ எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டாரு, இப்போ நாங்கள் தாங்குவோம் ஆண்டவரே, எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கன்னு கேளுங்க. கர்த்தர் உங்களை அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ளே கொண்டு போவார். இந்த பூமிக்குரிய காரியங்கள் எல்லாம் ஒரு நாள் ஒளிந்து போகும், அதெல்லாம் தானா நடக்கும். நீங்கள் இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்கொள்வார். அழைத்தவர் உண்மை உள்ளவர். உன்னை வனாந்தரத்தில் நடத்தினாலும் அப்பமும் தண்ணீரும் உனக்கு போஷிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் அதை பற்றிலாம் யோசிக்க வேண்டாம். கீழானவைகள் அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். மலையில் எனக்கு என்ன வச்சிருக்கீங்க ஆண்டவரே, எனக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போறீங்க, நான் என்ன பார்க்கணும், நான் என்ன கற்றுக்கொள்ளணும், அப்படி விரும்புகிறவங்க எல்லாம் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் சர்வ வல்லமை உள்ள தகப்பனே, அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய மகிமை உள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். வேதத்தின் மகத்துவங்களை, ரகசியங்களை, அரிய பொக்கிஷங்களை, ஒளிப்பிடத்தின் பொக்கிஷங்களை, அந்தகாரத்தில் உள்ளவைகளை கர்த்தாவே நீர் எங்களுக்கு புதையல்களை எங்களுக்கு நீர் எடுத்து தரப்போற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆழத்திற்குள்ளே நாங்கள் கடந்து போகட்டும். மலையின் அனுபவத்துக்குள்ளே நாங்கள் கடந்து வரட்டும். மார்பிலே சாய்ந்து ரகசியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. இங்கே ஏறி வா என்று சொல்லி இனி சம்பவிக்க போவதை நான் உனக்கு காண்பிப்பேன் என்கிற அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை பாராட்டும். என்னிடத்தில் ஒரு கண்மலை வெடிப்பு உண்டு, நீ அங்கே வா, உனக்கு நான் நாமத்தை சொல்லுவேன் என்கிற அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. எங்கள் தலைமயிரை பிடித்து வானத்துக்கு பூமிக்கும் நேராக எடுத்துக்கொண்டு போய் ஆண்டவரே ரகசியங்களை எசேக்கியேலுக்கு வெளிப்படுத்துறது போல எங்களுக்கும் வெளிப்படுத்தி கொடுங்கப்பா. நாங்கள் அந்த பூமிக்குரியதிலேயே கேட்டு கேட்டு சோர்ந்து போயிட்டோம் ஆண்டவரே. பூமிக்குரிய அறிவியல், பூமிக்குரிய ஜியாகிரபி, பூமிக்குரிய ஹிஸ்டரி, இதெல்லாம் கேட்டு கேட்டு நாங்கள் சோர்ந்துட்டோம் ஆண்டவரே. பரலோகத்துக்குரியதை எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுங்க. மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும். எங்கள்